சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மாஸ் என்ட்ரி கோச்சடையான் பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல இருக்கிற பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாவே இருக்கு. அந்த வரிசையில இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அட்டவணையே இருக்கு. சோ ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன தனித்துவம், என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். எங்கோ போகுதோ வானம் இந்த பாடல் ஆஸ் யூஷுவல் ரஜினி படங்கள் அப்படின்னு சொன்னாலே அதுலயும் கே.எஸ். ரவிக்குமாரோடைய காம்பினேஷன் அப்படின்னு சொன்னா கட்டாயமா ஒரு ஆரம்ப பாடல் இல்ல ஏதாச்சும் ஒரு பெரிய பாடல் வந்து எஸ்பிபி உடைய வாய்ஸ்ல இருக்கும். இந்த பாடலும் எஸ்பிபி உடைய வாய்ஸ்ல தான் இருக்கு. ரொம்ப அற்புதமான பாடல் படைப்பா இருக்குது இந்த பாட்டு. இந்த பாட்டுல என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா பொது கருத்து சொல்ற மாதிரியும் தன்னம்பிக்கை கொடுக்கற மாதிரியுமான ஒரு பாடல். எஸ்பிபி சாருடைய வாய்ஸ் தொடர்ந்து கோரஸ் பாடல் வருது. இதே மாதிரியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு பாடல் முழுக்க. கேட்க கேட்க வந்து மனசையே வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தி கேட்கும் போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு உத்வேகம் வரா மாதிரியே இருக்கு. ரொம்ப அற்புதமா அழகா அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு. கோச்சடையானுடைய அடுத்த பாடல் எங்கள் கோச்சடையான். போக்கிரி பொங்கல் பாட்டு மாதிரியே ஒரு தீம் மியூசிக் ஆரம்பிச்சது. ஆனா இது எந்த மியூசிக் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்குள்ளாரியே ஒரு சூப்பரான பாடல் ஆரம்பிக்குது. அதுதான் எங்கள் கோச்சடையான் அப்படின்னு. ரொம்ப கம்பீரமான அந்த கோரஸ் கோச்சடையான் அப்படிங்கிற பாடல் வரும்போது நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு விழிப்பு வருது. இது ஒரு தீம் சாங். படத்துக்கு அநேகமா ரஜினியை காட்டும் போதெல்லாம் இந்த பாடல் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா கோச்சடையான் அப்படிங்கிற பேர்ல வர ரஜினியை காட்டும் போது கண்டிப்பா இப்படிப்பட்ட பாடல் தான் இடம் பிடிக்கும். அதனால இந்த பாடலும் அந்த மாதிரி தான் அமையும் நினைக்கிறோம். இந்த பாடல் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. சங்க காலத்து காதல் அப்படின்னு சொன்னாலே அதுல தனிப்பட்ட அழகே இருக்கும். இது ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக்ல வந்த கோச்சடையான் பாட்டோடைய அடுத்த பாடல் இதயம் கரைகள் மறந்து அப்படிங்கிற பாடல். ஏ.ஆர். ரஹ்மான் பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே அதுல கண்டிப்பா சின்மய் வாய்ஸுக்கு இடம் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பாடல் ஒரு மெலடி பாடல். இந்த பாடல் சின்மய் வாய்ஸ்ல இன்னமும் மெலடியா நமக்கு கேக்குது. கூடவே ஸ்ரீனிவாசுடைய வாய்ஸ் பாடலுக்கு அதிகமான மெலடியை சேர்த்திருக்கு. பாடலை கேட்கும் போது சங்க கால தலைவியோடைய காதல் வெளிப்படுது. அந்த பாடல் கேட்கும் போதே அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனும் நமக்கு வருது. சோ கண்களை மூடி கேட்டா நம்ம கண் முன்னாடி காட்சி வரா மாதிரியான இதயம் கரைகள் மறந்து பாட்டு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. கோச்சடையான் படத்துடைய அடுத்த பாடல் கர்ம வீரம். இந்த பாடலை பாடியிருக்காங்க ஏ.ஆர். ரஹ்மான் கூடவே ஏ.ஆர். ரெஹானா மேம். இவங்க ரெண்டு பேருமே இந்த பாடலை சேர்த்து பாடியிருக்காங்க. ரெஹானாவுடைய வாய்ஸ் ஆரம்பத்திலயும் நடுவுலயும் வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மானுடைய வாய்ஸ் வருது. இந்த பாடல் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனை மெயினா வச்சு பண்ணிருக்காங்க. எல்லாரையும் மோட்டிவேட் பண்ற மாதிரி. குறிப்பா இந்த பாடல்ல ரஜினிகாந்த் வந்தாரு அப்படின்னா ரஜினிகாந்த மோட்டிவ் பண்ற மாதிரியும் இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. எந்த பார்ட்ல இந்த பாடல் வருது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு இந்த பாடலை கேட்க கேட்க. தர்மம் அழியும் சத்தியம் வெல்லும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட தீம். இதை பேஸ் பண்ணியே பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. கோச்சடையானுடைய அடுத்த பாடல் மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே ரஜினி சார் வாய்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. அவர் பாடல் ஒன்னும் பாடல, அவருடைய பஞ்ச் டயலாக் எல்லாத்தையுமே ரொம்ப சாஃப்டா சொல்லியிருக்காரு. ஒரு பஞ்ச் டயலாக் இல்லாம ஒரு ரஜினி படம் இருக்காது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ராஜா காலத்து படம் அப்படிங்கறதுனால இதுல பஞ்ச் டயலாகுக்கு இடம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பாடல்ல பஞ்ச் டயலாக் எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற மாதிரி, அதான் நம்மளுடைய கர்மங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்ற மாதிரி ரஜினி சாரோடைய வாய்ஸ் ஓவர் அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ஸ் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹரிச்சரன் வாய்ஸ்ல பாடல் ஆரம்பிக்குது. நடுல ரஜினிகாந்தோடைய வாய்ஸ் ஓவரும் வந்துட்டே இருக்கு. உண்மையிலேயே எல்லா வாய்ஸ் ஓவரும், அதாவது எல்லா பஞ்ச் டயலாக்ஸும் நெஞ்ச டச் பண்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு அருமையா அமைஞ்சிருக்கு இந்த பாடல். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றும் இல்லை செயல். நீ எஜமானா, தலைவனா, நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம். கோச்சடையானோட அடுத்த பாடல் இது ஒரு ரொமான்டிக்கான ஒரு கல்யாண சமயத்துல நடக்கிற ஒரு பாடல்.
கண்ணே உன்னை கைவிட மாட்டேன். பாடல் வரியே ரொம்ப அழகான ஒரு வேர்டிங்கோட ஆரம்பிக்குது. இது ஒரு மணமகனின் சத்தியம் பாட்டு. ஹரிச்சரன் வாய்ஸ்ல ஒரு தாலாட்டு கேக்குற மாதிரியே இந்த பாடல் அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ மெலோடியா இருக்கு. கைப்பிடித்த பெண்ணுக்கு, அதாவது மணமகன் மணமகளுக்கு செஞ்சு கொடுக்கற சத்தியங்கள் தான் இந்த பாடல் முழுசும் வருது. 4 நிமிஷம் முழுசா கேட்கும்போது ஒரு தடவை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போற மாதிரி இருக்கு. ஹரிச்சரன் வாய்ஸ் இந்த பாடலுக்கு இன்னும் இனிமையை சேர்த்திருக்கு. இந்த இசை நம்ம காதுகள்ல வரும்போது ஏதோ இசையே நம்ம கொஞ்சற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அந்த மாதிரி ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு இந்த பாடல். காதல் கனவா கோச்சடியானோட அடுத்த பாடல். இந்த காதல் கனவா அப்படிங்கிற பாடல் ஆரம்பிக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரியணும், மணமகன் சத்தியம் மாதிரியே மணமகளுக்கும் ஒரு சத்தியம் இருக்கு. மணமகள் மணமகனுக்கு என்னென்ன சத்தியங்கள் செஞ்சு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய தீம். இந்த பாடல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஆரம்பத்துல கேட்கும் போது நான் ஷாக் ஆன மாதிரியே நீங்க எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயம். இந்த பாடலை பாடி இருக்கிறது லதா ரஜினிகாந்த். எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்கான ஒரு கிஃப்டா இருக்கும்ல இந்த பாடல். அதுதான் ரஜினி சாரோடைய மனைவி லதா ராஜேந்திரன் வாய்ஸ்ல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. மணமகன் சத்தியம் மாதிரியே மணமகளுக்கும் சத்தியம் இருக்கு, அப்படிதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. உண்மையாவே லதா ரஜினிகாந்த் இந்த அளவுக்கு பாடுவாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்களுடைய வாய்ஸ்ல அவ்வளவு மெலடி, இனிமை, இளமை எல்லாமே இருக்கு. பாடலை உண்மையிலே ரஜினிகாந்த் சாரை பார்த்தே பாடுற மாதிரி அவ்வளோ லைவா இருக்கு. பாடலை பாடுறது மட்டும் இல்லாம வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாடல் கேட்கும் போது அவங்களுடைய குரல் மட்டும் இல்ல, பாடலும் நம்ம காதுகளுக்கு இனிமையா இருக்கு. கோச்சடியான் படத்துடைய அடுத்த பாடல் மெதுவாகத்தான். இது ஒரு டுவேட் பாட்டு, ஒரு பெப்பியான மெலடி லவ் சாங்கா இருக்கு. எஸ்பிபி சார் வாய்ஸ், அதுக்கப்புறம் சாதனா சர்க்கம், இவங்க 2 பேருடைய வாய்ஸும் சேரும்போது நமக்கு தெரியணும் இந்த பாடல்ல எவ்வளவு ரொமான்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகா இருக்கு. அதாவது சங்க காலத்துல, அதாவது ஏர்லியஸ்ட் பீரியட்ல ராஜா ராணி காலத்துல இருக்கிற ஒருத்தவங்களுடைய காதல் எப்படிப்பட்டது, அந்த ராஜா எப்படியெல்லாம் ராணிய வர்ணிச்சு பாடுவான் அப்படிங்கிற மாதிரி பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. மெலடியான பாடல், காதுகளுக்கு இனிமையாவும் கேட்க ரொம்ப அழகாவும் இருக்கு.